வாசமும் மென்மையும் போல பெற்றோரின் உறவும் பாசமும் நினைத்தாலே மணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் என்ற வார்த்தைக்கு இணங்க நமது சேனலின் பெயரும் தித்திக்கிறது. உங்கள் ஆன்மீக யூடியூப் சேனலின் பெயரும் ஜெய்கணேஷ் பெற்றோரை நேசி என்ற சிறப்பு உடையதாகும். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், பெற்றோரை நேசிப்போம். வணக்கம். வாழ்க வளத்துடன் உங்கள் சக்திஜை திருநீலகண்டம். நற்றொல்லியாவது நமச்சிவாயு. பெற்றோரை நேசிப்போம், நல்லதே நடக்கும். இந்த பிரபஞ்சத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் குட்டி கிடக்குங்க. நம்ம எதை தேர்ந்தெடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையும் வாழ்வாதாரமும் நம்மளுடைய எல்லா விஷயமும் அமையன்றதை நம்ம புரிஞ்சிக்கிட்டு அதை தேர்ந்தெடுக்கணுங்க. நல்ல விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கும்போது நிச்சயமாக உறுதியாக வாழ்க்கையில் கஷ்டப்படுவோங்க. கஷ்டப்பட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு நிச்சயமாக வருவோம். மகிழ்ச்சி என்ற ஒரு விஷயத்தை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் சந்திக்க இறைவன் நமக்கு துணை இருப்பார்னு உணர்ந்துட்டா சிறப்பாக இருக்குங்க. அப்போ தான் அந்த விஷயமும் புரிய வரும். தவறான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அது பின்னாடியே போக ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கலாங்க, கடைசி வரைக்கும் நமக்கு துன்பம் மட்டும்தான் மிஞ்சும் அப்படின்றத நம்ம மனசார உணர்ந்து ஏற்றுக்கணுங்க. இன்பத்துக்கும் துன்பத்துக்கும் நிறைய வித்தியாசம் இல்லைங்க. எதை நம்ம தேர்ந்தெடுக்கிறோமோ அதை வச்சு தான் நம்மளுடைய வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் பொருளாதாரமும் இன்னும் நிறைய விஷயங்கள் நமக்கு அமைச்சு தரும். அது நம்மளோட மட்டும் முடியாது, நம்மளுடைய சந்ததிகளும் காப்பாற்றணுன்றத மனசில் உறுதியாக வச்சுக்கிட்டு நல்ல விஷயத்தை தேர்ந்தெடுத்து அது பின்னாடி போயிட்டே இருந்தோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. நல்லது செய்கிறவங்க கொஞ்ச காலம் கஷ்டப்படுவாங்க. நிச்சயமாக பின்னாடிய மகிழ்ச்சி, ஆனந்தம், பெருமிதம் எல்லாமே கிடைக்கும். இந்த துன்பத்தை கையில் எடுத்துகிட்டு அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்காங்க பார்த்திங்களாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத மன உளைச்சல்கள், கஷ்டங்கள், காயங்கள், வலிகள், வேதனைகள், இப்படி இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். மொத்தத்தில் நிம்மதியே இருக்காதுங்க அவங்களுக்கு. அதாவது வாழ்க்கையே நரக வாழ்க்கையாக மாறிடும். இதை அவங்க தான் தேர்ந்தெடுத்துக்கணும். எதை நம்ம தேர்ந்தெடுத்தால் எப்படி இருப்பேன்னு மனசால் உணர்ந்து அறிவால் சிந்தித்து அவங்க செயல்பட்டாங்கன்னா எல்லாமே நமக்கு சரியாக கிடைக்குங்க. இன்பத்தை மட்டும்தான் இறைவன் படைப்பில் இருக்குது. துன்பம் மனிதனாக பார்த்து உருவாக்கி வச்சுதுன்றதை உணர்ந்துட்டா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. மகிழ்ச்சியான விஷயத்தின் பின்னாடி போகும்போது எல்லாமே ஆனந்தமாக இருக்குங்க. மற்றவங்களை கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளணும் அப்படின்ற விஷயத்துக்கு பின்னாடி நம்ம போகும்போது நம்மளுடைய உள்ளார்ந்த அந்த மகிழ்ச்சி காணாத தொலைஞ்சி போயிடுறது புரிஞ்சுக்கிட்டா போதுங்க. ஒரு சில விஷயங்கள் தவறுகள் செய்யும்போது இன்பம்